என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் பெரிய சத்தத்தில்தான் எச்சரிக்காது. பல நேரங்களில் அது மென்மையான சைகைகளால் முதலில் நம்மை அழைக்கிறது. ஒரு மனஅமைதி குலைவு, ஒரு கனவில் வந்த எச்சரிக்கை, காரணமில்லாமல் சில மனிதர்களிடமிருந்து தள்ளி நிற்கும் உணர்வு, வீட்டில் திரும்ப திரும்ப நடக்கும் சிறிய தடைகள், உடலுக்குள் தோன்றும் விளக்கமில்லா சோர்வு, ஒரே விஷயம் மீண்டும் மீண்டும் தடைபடுவது. இவை எல்லாம் பல நேரங்களில் வெறும் சம்பவங்கள் மட்டும் அல்ல, வாழ்க்கை கவனமாக இரு என்று சொல்கிற அறிகுறிகள். ஆனால் என் செல்லமே, இந்த சைகைகளை நாம் தவறாக புரிந்து கொண்டால் அல்லது முழுவதும் புறக்கணித்துவிட்டால், சில நேரங்களில் தடுக்கப்பட்டிருக்க வேண்டிய காயங்கள் நம் கதவுக்குள் வந்து விடும். இதுதான் பலருக்கும் தெரியாத மிக ஆழமான உண்மை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், வாழ்க்கை எச்சரிக்கும் சைகையை தவறாக புரிந்த மனிதன் முதலில் வெளியிலுள்ள பிரச்சனையை விட உள்ளே பெரிய குழப்பத்தை சந்திப்பான். ஏன் தெரியுமா? வெளியில் வரும் சோதனைக்கு முன்பே உள்ளம் அதை உணர்ந்திருக்கும். ஆனாலும் அறிவு அதை ஏற்க மறுக்கும். அப்போது உள்ளத்தில் இரண்டு குரல்கள் சண்டை போடும். ஒன்று, இங்கே ஏதோ சரியில்லை என்று சொல்லும். இன்னொன்று, இது எல்லாம் உன் கற்பனை என்று தள்ளிவிடும். இந்த உள்ளார்ந்த முரண்பாடே முதலில் அமைதியை உடைக்கும். இதன் விளைவாக மனம் சிதறத் தொடங்கும், முடிவெடுக்கும் திறன் மங்கும், நம்பிக்கை தவறான இடத்தில் செல்கிறது. அன்பு கொடுக்க கூடாதவர்களுக்கு அன்பு கொடுக்கிறாய், விலக வேண்டிய இடத்தில் இன்னும் நின்று கொள்கிறாய், நிறுத்த வேண்டிய பழக்கத்தை தொடர்கிறாய். இந்த தாமதம்தான் பல நேரங்களில் பிரச்சனையை பெரிதாக்கும். என் தங்கமே, ஒரு சைகையை தவறாக புரிந்தால் முதலில் நேரம் கசிந்து போகும். அதுதான் மிகப்பெரிய இழப்பு. பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். மனிதர்கள் விலகினாலும் புதியவர்கள் வரலாம். ஆனால் சரியான தருணத்தில் கிடைத்த எச்சரிக்கையை தவறவிட்ட நேரம் திரும்ப வராது. உதாரணமாக, உன் உள்ளம் ஏற்கனவே ஒரு மனிதரின் முகத்தில் போலித்தனத்தை பார்த்துவிட்டது. ஆனால் நீ தனிமை காரணமாக அவரை பிடித்து கொண்டாய். பின்னர் அந்த நம்பிக்கை துரோகம் ஆகும். அதேபோல, உன் உடல் ஏற்கனவே ஓய்வு கேட்கிறது. ஆனால் நீ அதை சோம்பேறித்தனம் என்று தவறாக நினைத்து தொடர்ந்து தள்ளுகிறாய். பின்னர் சிறிய சோர்வு பெரிய பாதிப்பாக மாறலாம். உன் வீட்டில் ஏற்கனவே அமைதி குறைகிறது. ஆனால் நீ அதை சாதாரண சண்டை என்று எடுத்துக்கொள்கிறாய். பின்னர் அந்த சிறிய சின்ன பிளவுகள் உறவின் அடித்தளத்தை உடைக்கத் தொடங்கும். இதுதான் எச்சரிக்கை தவறாக புரிந்ததின் மௌன விளைவு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், வாழ்க்கையின் சைகைகள் எல்லாம் பயமுறுத்துவதற்காக வருவதில்லை. சில சைகைகள் திசை திருப்புவதற்காக வரும். ஆனால் நாம் அதை தண்டனை என்று தவறாக நினைத்தால், அருள் தரும் மாற்றத்தையே துரத்தி விடுவோம். ஒரு வேலை தடைபடுகிறது. நீ என் அதிர்ஷ்டம் மோசம் என்று நினைக்கிறாய். ஆனால் வாழ்க்கை உன்னை பெரிய தவறிலிருந்து காப்பாற்றி இருக்கலாம். ஒரு உறவு உடைந்து போகிறது. நீ நான் தோற்றுட்டேன் என்று நினைக்கிறாய். ஆனால் அது உன் ஆன்மாவை காயப்படுத்தும் வலையிலிருந்து விடுதலை ஆக இருக்கலாம். ஒரு திட்டம் தள்ளி போகிறது. நீ எல்லாம் முடிஞ்சது என்று நினைக்கிறாய். ஆனால் அது இன்னும் தயாராகாத பாதையை வாழ்க்கை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அதனால் ஒவ்வொரு தடைவும் சாபம் அல்ல, சில தடைகள் பாதுகாப்பு. அதை தவறாக புரிந்தால், நம்மை காப்பாற்ற வந்த அருளையே நாமே எதிர்த்து நிற்போம். என் செல்லமே, தவறான புரிதலின் மிக ஆபத்தான விளைவு என்ன தெரியுமா? நாம் தவறான மனிதர்களுக்கு அதிகாரம் கொடுத்து விடுகிறோம். உன் உள்ளம் ஏற்கனவே சொல்கிறது, இவரிடம் எல்லையை வைத்துக்கொள். இவர் பேசும் வார்த்தை இனிமை, ஆனால் நோக்கம் தூய்மை இல்லை. இவர் உன் பலவீனத்தை அறிந்து பயன்படுத்துவார். ஆனாலும் நீ அன்பு, கருணை, பழக்கம், பயம், குற்ற உணர்வு காரணமாக அந்த சைகையை நிராகரிக்கிறாய். பின்னர் என்ன ஆகும்? அந்த மனிதர் உன் மனதிலும் நேரத்திலும் நம்பிக்கையிலும் சில சமயம் உன் குடும்பத்திலும் இடம் பிடித்து விடுவார். பிறகு அவரை வெளியேற்றுவது மிகவும் கடினம். அதனால் என் தங்கமே, வாழ்க்கை கொடுக்கும் முதல் சிறிய அசௌகரிய உணர்வை அலட்சியப்படுத்தாதே. அது பல நேரங்களில் உன் ஆன்மாவின் பாதுகாப்பு மணி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலர்
ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் தவறாக புரிந்து பயப்படுகிறார்கள். அதுவும் ஒரு பிரச்சனை. வாழ்க்கையின் ஒவ்வொரு எச்சரிக்கையையும் கெட்ட சகுனம் என்று எடுத்து கொண்டால் நம்முடைய மனம் நோய் போல சந்தேகத்தில் சிக்கிக் கொள்ளும். அதனால் உண்மையான சைகையை அடையாளம் காண முடியாமல் போகும். இதுவும் ஆபத்தே. எல்லாம் எச்சரிக்கை இல்லை. எல்லாம் அர்த்தமுள்ள சின்னம் இல்லை. சில விஷயங்கள் சாதாரணம். ஆனால் சில விஷயங்கள் திரும்பத் திரும்ப ஒரே திசையில் ஒரே உணர்வுடன் ஒரே தாக்கத்துடன் வரும்போது அப்போது கவனம் தேவை. அதனால் ஆன்மீக விழிப்புணர்வு என்றால் மூடநம்பிக்கை அல்ல, அது சமநிலை, அது கவனிப்பு, அது உள்ளுணர்வும் அறிவும் கைகோர்த்து நடப்பது. இதை கற்றுக்கொள்ளாதவன் எப்போதும் இரண்டு முனைகளில் விழுவான். இல்லையெனில் எல்லாவற்றையும் புறக்கணிப்பான், இல்லையெனில் எல்லாவற்றையும் அஞ்சிப்பான். இரண்டும் தவறு. என் தங்கமே, வாழ்க்கையின் சைகையை தவறாக புரிந்தால் ஒரு சிறிய பாடம் பெரிய துயரமாக மாறும். இதுதான் உண்மை. வாழ்க்கை முதலில் மென்மையாக கற்றுக் கொடுக்கும். நீ கேட்கவில்லை என்றால் கொஞ்சம் சத்தமாக்கும். அதையும் நீ தவறாக எடுத்து கொண்டால் அது அனுபவமாக மாற்றும். அந்த அனுபவம் சில நேரங்களில் கண்ணீராக வரும், சில நேரங்களில் இழப்பாக வரும், சில நேரங்களில் தனிமையாக வரும், சில நேரங்களில் உடல் சோர்வாக வரும். ஏன் தெரியுமா? நம்மை அழிக்க அல்ல, நம்மை விழிக்க வைக்க. ஆனால் தாமதமான விழிப்பு எப்போதும் கொஞ்சம் வலியுடன் வரும். அதனால் சிறிய சைகையிலேயே நின்று கேட்க கற்றுக்கொள். அப்போது வாழ்க்கை கத்த வேண்டியதில்லை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் உடலும் வாழ்க்கையின் பெரிய தூதர். பலர் வெளியிலுள்ள சின்னங்களை மட்டும் கவனிப்பார்கள். ஆனால் உடல் தரும் எச்சரிக்கையை தவறாக புரிந்து கொள்வார்கள். தூக்கம் கெடுகிறது, நீ அதை சாதாரணம் என்று விடுகிறாய். உணவு மீது ஆர்வம் குறைகிறது, நீ மன அழுத்தம் என்று மட்டும் சொல்லி தள்ளுகிறாய். தலைவலி திரும்ப திரும்ப வருகிறது, நீ மாத்திரையால் மூடி விடுகிறாய். உள்ளுக்குள் ஒரு அசௌகரியம் இருக்கிறது, நீ அதை நான் ஓவர் திங்கிங் என்று நிராகரிக்கிறாய். ஆனால் சில நேரங்களில் உடல் நிறுத்து, மாற்று, ஓய்வு எடு, இந்த சூழலை விட்டு விலகு, இந்த உறவை மறுபரிசீலனை செய் என்று சொல்கிறது. இதை கேட்காமல் விட்டால் உடல் மென்மையான குரலிலிருந்து கடினமான மொழிக்கு மாறும். அப்போது குணமாகும் பாதையும் நீளமாகிவிடும். அதனால் உன் உடலை எதிரியாக பார்க்காதே, அது உன் ஆன்மாவின் முதல் பாதுகாவலன். என் செல்லமே, தவறாக புரிந்த சைகைகள் உறவுகளிலும் பேரழிவை உருவாக்கும். ஒரு நல்ல மனிதரின் அமைதியை நீ அலட்சியம் என்று நினைத்தால் அவரின் ஆழத்தை இழந்து விடுவாய். ஒரு உண்மையான மனிதரின் நேர்மையான வார்த்தையை நீ கடுமை என்று நினைத்தால் உன்னை காக்க வந்தவரை நீ விலக்கிவிடுவாய். அதேபோல ஒரு போலியான மனிதரின் இனிமையை நீ அன்பு என்று தவறாக புரிந்தால் காயப்படுத்த போகும் கையையே நீ பிடித்து நிற்பாய். இதுதான் வாழ்க்கையின் நுட்பம். எல்லோரும் சிரித்தால் நல்லவர்கள் அல்ல, எல்லோரும் அமைதியாக இருந்தால் கெட்டவர்கள் அல்ல, எல்லோரும் பாராட்டினால் உன்னை நேசிப்பவர்கள் அல்ல, எல்லோரும் திருத்தினால் உன்னை வெறுப்பவர்கள் அல்ல. அதனால் வெளிப்படையான முகத்தை விட உன் உள்ளம் அவர்களுடன் இருக்கும் போது எப்படி உணர்கிறது என்பதை கவனித்தால் பல தவறுகள் தவிர்க்கப்படும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், ஒரு தவறான புரிதல் சில நேரங்களில் தெய்வீக வாய்ப்பை இழக்கச் செய்யும். உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது, இது எனக்கானதா என்று சந்தேகத்தில் விடுகிறாய். ஒரு நல்ல மனிதர் உன் வாழ்க்கைக்குள் வருகிறார், இவர் கூட மற்றவர்களைப் போலத்தான் என்று பழைய காயத்தின் காரணமாக விலகுகிறாய். ஒரு புதிய பாதை திறக்கிறது, நான் இதற்கு தகுதியில்லை என்று உன்னை நீயே மறுக்கிறாய். இதெல்லாம் என்ன தெரியுமா? வாழ்க்கையின் சைகையை உன் பழைய பயத்தின் கண்ணாடியில் பார்த்தது. சைகை தூய்மையாக இருந்தது, ஆனால் உன் உள்ள காயம் அதை வளைத்து காட்டியது. இதனால் பலர் தங்களுக்கு வந்த அருளையே தாங்களே இழந்து விடுகிறார்கள். அதனால் சைகையை மட்டும் பார்க்காதே, அதை பார்க்கும் உன் உள்ளத்தின் நிலையும் சுத்தமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, அதனால் தான் மௌனம் அவசியம். வாழ்க்கையின் சைகையை சரியாக புரிய வேண்டுமானால் மனம் அதிக சத்தமாக இருக்கக்கூடாது. நீ எப்போதும் பயத்தில் இருந்தால் ஒவ்வொரு மாற்றமும்
அபாயமாகத் தோன்றும். நீ எப்போதும் ஆசையில் இருந்தால் ஒவ்வொரு சிவப்பு கொடியும் கூட வாய்ப்பாகத் தோன்றும். நீ எப்போதும் காயத்தில் இருந்தால் உண்மையான அன்பும் கூட சந்தேகமாகத் தோன்றும். அதனால் சைகையை விட மனநிலையே முக்கியம். உன் உள்ளம் தெளிவாக இருந்தால் சிறிய சின்னமும் சரியான பாதைக்கு அழைக்கும். உளம் குழப்பமாக இருந்தால் பெரிய எச்சரிக்கையும் வீணாகும். இதை நினைவில் வை. வெளியில் சின்னம் வருவதற்கு முன் உள்ளே அமைதி உருவாக வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நீ தவறாக புரிந்த சைகைகளுக்காக உன்னை வெறுக்க வேண்டாம். பலர் பின்னர் தங்களை தாங்களே தண்டிக்கிறார்கள். அப்போதே கேட்டிருக்கணும், அப்போதே விலகிருக்கணும், அப்போதே நிறுத்திருக்கணும் என்று. ஆம், அந்த வருத்தம் உண்மை. ஆனால் அந்த வருத்தமே இன்னொரு பாடமாக மாற வேண்டும். தண்டனையாக அல்ல, விழிப்பாக. நீ ஒருமுறை தவறாக புரிந்தாய் என்றால் அடுத்த முறை கவனமாக இருப்பாய். நீ ஒருமுறை காயமடைந்தாய் என்றால் அடுத்த முறை எல்லையை கற்றுக்கொள்வாய். நீ ஒருமுறை தாமதித்தாய் என்றால் அடுத்த முறை சிறிய சைகையிலேயே கேட்கத் தொடங்குவாய். இதுதான் வளர்ச்சி. தப்பே இல்லாத வாழ்க்கை இல்லை, ஆனால் ஒரே சைகையை மீண்டும் மீண்டும் தவறாக புரிந்து கொள்ளும் வாழ்க்கை மட்டும் ஆழ்ந்த சோர்வை தரும். அதனால் பாடம் கற்று உயர்ந்துவிடு. என் செல்லமே, சரியாக புரிய வேண்டிய ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. வாழ்க்கை எச்சரிக்கும் சைகைகள் எப்போதும் பயத்தை உருவாக்காது. பல நேரங்களில் அவை அமைதியின்மையை உருவாக்கும். ஒரு இடம் உன்னை அழுத்துகிறது. ஒரு மனிதர் அருகில் இருக்கும்போது உன் மார்பு கனக்கிறது. ஒரு முடிவை நினைத்தாலே உள்ளே ஒளி அணைந்து போவது போல தோன்றுகிறது. ஒரு திட்டத்தை தொடங்கும் போதெல்லாம் காரணமில்லாமல் தடைதான். இவை எல்லாம் உன் உயிர் இங்கே ஏதோ பொருந்தவில்லை என்று சொல்வது. இதை அலட்சியப்படுத்தி நீ தொடர்ந்து அதே பாதையில் சென்றால் பிறகு வாழ்க்கை இன்னும் வலுவான சைகை அனுப்பும். சில நேரங்களில் திடீர் முறிவு, சில நேரங்களில் உறவு வெடிப்பு, சில நேரங்களில் மன அழுத்தம், சில நேரங்களில் உடல் நின்று விடுவது போல சோர்வு. இதை தவிர்க்க முன்னரே கேட்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், வாழ்க்கையின் எச்சரிக்கையை தவறாக புரிந்தாலும் அருள் கதவு மூடிவிடாது, ஆனால் பாதை கடினமாகும். இதை நன்றாக புரிந்து கொள். தெய்வம் நம்மை ஒரே தவறுக்காக கைவிடாது. வாழ்க்கை நம்மை ஒரே தாமதத்திற்காக நிரந்தரமாக தண்டிக்காது. ஆனால் கற்றுக்கொள்ளாத வரை பாடம் திரும்ப திரும்ப வரும். அதனால் அதே மாதிரியான மனிதர்கள் மீண்டும் வருவார்கள். அதே மாதிரியான சூழல்கள் மீண்டும் வரும். அதே மாதிரியான காயங்கள் மீண்டும் தொடும். ஏன் தெரியுமா? இந்த முறை நீ விழிப்பாயா என்று பார்க்க. இந்த முறை உன் உள்ளம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதா என்று பார்க்க. இந்த முறை நீ உன் மதிப்பை நினைவில் கொள்கிறாயா என்று பார்க்க. இந்த முறை நீ எல்லை வைக்கிறாயா என்று பார்க்க. இதை புரிந்தவனுக்கு வாழ்க்கை எதிரி இல்லை, ஆசிரியர். என் தங்கமே, அதனால் இனிமேல் ஒரு புதிய வழி பிடி. ஏதாவது திரும்ப திரும்ப நடக்கிறதா? அதை பதிவு செய். ஒரே மனிதருடன் இருந்தால் உன் மனம் தொடர்ந்து சோர்வடைகிறதா? கவனிக்க. ஒரு முடிவை எடுக்கும்போது உன் உள்ளம் தொடர்ந்து சுருங்குகிறதா? நின்று பார். ஒரு வாய்ப்பு வந்தால் உன் உள்ளம் பயத்தோடு கூட அமைதியையும் தருகிறதா? அது நல்ல சைகை இருக்கலாம். ஒரு விஷயம் வெளியே அழகாக இருந்தாலும் உள்ளே இருளை தருகிறதா? அது எச்சரிக்கை இருக்கலாம். இந்த கவனிப்பு பழக்கம் உன்னை காப்பாற்றும். ஆன்மீகம் என்பது கண்களை மூடுவது அல்ல, கண்களை திறப்பது. பயத்தில் அல்ல, விழிப்பில். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உன் இதயத்தில் இந்த ஒளி வார்த்தையை வைக்கிறார். என் தங்கமே, வாழ்க்கை எச்சரிக்கும் சைகையை தவறாக புரிந்தால் சில நேரங்களில் சிறிய மேகம் புயலாக மாறும். சிறிய அசௌகரியம் பெரிய காயமாக மாறும். சிறிய தடை பெரிய இழப்பாக மாறும். சிறிய பாடம் பெரிய கண்ணீராக மாறும். ஆனால் அதுவே முடிவு இல்லை. அந்த கண்ணீரிலிருந்தே புதிய பார்வை பிறக்கலாம். அந்த இழப்பிலிருந்தே ஆழமான அறிவு வரலாம். அந்த தாமதத்திலிருந்தே உண்மையான விழிப்பு தொடங்கலாம். இனிமேல் உன் உள்ளம் சொல்வதை அவமதிக்காதே. உன் உடல் தரும் சைகையை அலட்சியப்படுத்தாதே. உன் மன அமைதியை விலைமதிப்பில்லாத ஒன்றாக காப்பாற்று. உன் ஆன்மா ஏதோ சொல்லும்போது அதற்கு இடம் கொடு. ஒவ்வொரு சின்னத்தையும் பயமாக
பார்க்காதே. ஒவ்வொரு அமைதியின்மையையும் கற்பனை என்று தள்ளாதே. கவனி, பிரார்த்தனை செய், அமைதியாக இரு, பின்னர் முடிவு செய். அப்போது வாழ்க்கை கத்த வேண்டியதில்லை. அது கிசுகிசுத்தாலே போதும். நீ கேட்டு விடுவாய், நீ திரும்பி விடுவாய், நீ காப்பாற்றிக் கொள்வாய், நீ வளர்ந்து விடுவாய். பிறகு உன் வாழ்க்கை பயத்தில் ஓடும் வாழ்க்கை இல்லாமல் விழிப்புடன் நடக்கும் அருள் பாதையாக மாறும். அந்த விழிப்பு இன்று உன் உள்ளத்தில் பிறக்கட்டும். அந்த கவனம் இன்று உன் கண்களில் ஒளியாகட்டும். அந்த உண்மை இன்று உன் ஆன்மாவை காப்பாற்றட்டும். என் தங்கமே, இன்னும் ஒரு ஆழமான ரகசியத்தை உனக்கு சொல்லட்டுமா? சில நேரங்களில் இந்த மர்மமான வாசனையும் தீப ஒளியின் அசாதாரண பிரகாசமும் வெறும் அருள் வருகை மட்டும் அல்ல. அது உன் ஆன்மா விழித்தெழும் தருணத்தின் அறிகுறி. நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வெறும் தினசரி ஓட்டம், வேலை, சுமை, பொறுப்பு, கண்ணீர், பயம், எதிர்பார்ப்பு இவைகளால் நிரம்பியிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் திடீரென்று இந்த மாதிரியான ஒரு புனித அனுபவம் உன்னை நிறுத்தி வைக்கும். வாழ்க்கை இதுவே இல்லையா? நான் இவ்வளவு நாள் என்னை மறந்து வாழ்ந்தேனா? என் உள்ளத்தில் இன்னும் ஏதோ பெரிய ஒளி இருக்கிறதே என்று உன் இதயம் மெதுவாக விழித்துக் கொள்கிறது. அந்த விழிப்பு தான் மிக பெரிய அருள். வெளியில் மனம் வருவது சிறியது. உன் உள்ளம் மீண்டும் தெய்வத்தை உணரத் தொடங்குவது பெரியது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார். சிலர் இந்த அனுபவம் வந்த பிறகு திடீரென்று தனியாக அமர விரும்புவார்கள். முன்பு சத்தம் பிடித்தவர்களுக்கு இப்போது அமைதி பிடிக்கும். முன்பு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த மனம் இப்போது கொஞ்சம் அமைதியாக இருக்க விரும்பும். ஏன் தெரியுமா? தெய்வீக அலை வந்துவிட்டால் அது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தத் தொடங்கும். அப்போது தேவையில்லாத சத்தம் உனக்கு கனமாகத் தோன்றும். தேவையில்லாத கூட்டம் உனக்கு சோர்வாகத் தோன்றும். தேவையில்லாத விவாதங்கள் உன் உள்ளத்தை கிழிக்கும் போலத் தோன்றும். இதை பலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். நான் ஏன் எல்லோரிடமிருந்தும் விலகுறேன் என்று. ஆனால் சில நேரங்களில் அது விலகல் அல்ல. அது உன் உயிர் தன்னுடைய மையத்தை தேடிக் கொண்டிருக்கும் பரிசுத்த நேரம். அந்த நேரத்தை மதிக்க கற்றுக்கொள். என் செல்லமே, தீபம் பிரகாசமாக எரியும் போது அந்தச் சுடரை கவனமாக பார்த்து அமர்ந்திருக்கிறாயா? பல நேரங்களில் அங்கே பதில் இருக்கும். சுடர் ஒரே மாதிரி இல்ல. அது உன் மனம் போலவே பேசும். சில நாட்களில் அது அசைந்து கொண்டிருக்கும், உன் உள்ள குழப்பத்தை போல. சில நாட்களில் அது நேராக நிற்கும், உன் பிரார்த்தனை ஒன்றிணைந்ததைப் போல. சில நாட்களில் அது மெதுவாக இருந்தும் ஆழமாக இருக்கும், உன் கண்ணீருக்கு பிறகு வரும் அமைதியைப் போல. அதனால் தீபம் வெறும் வழிபாட்டு பொருள் இல்லை. அது உன் உள்ளத்தின் கண்ணாடி. நீ அதை பார்த்து பழகினால் உன் மனநிலையை கூட அது உனக்கு சொல்லும். இன்று அமைதியா இரு, இன்று அதிகம் பேசாதே, இன்று நன்றி சொல்லு, இன்று மன்னிச்சிடு என்று. இந்த மௌன பாடம் கற்று கொண்டவர்கள் தங்கள் வீட்டிலேயே ஆன்மீக பள்ளி கண்டுபிடித்து விடுவார்கள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார். சில சமயம் மர்மமான வாசனை வரும்போது நீண்ட நாட்களாக வீட்டில் இருந்த சண்டைகள் திடீரென்று ஓய்ந்துவிடும். யாரும் பெரியதாக பேசாமல் இருந்தாலும் ஒரு மென்மையான சமநிலை திரும்பி வரும். ஏன் தெரியுமா? வார்த்தைகள் மட்டுமல்ல, வீடுகள் அலைகளாலும் நிரம்பியிருக்கின்றன. யாரோ ஒருவரின் அழுகை, யாரோ ஒருவரின் கோபம், யாரோ ஒருவரின் பயம், இவை அனைத்தும் சுவர்களில் கூட பதிந்திருக்கும். அதனால் ஒரு புனித அலை நுழையும் போது முதலில் அந்த கனமான பதிப்புகளை அது தளர்த்தும். இதை புரிந்தவர்கள் வீட்டில் பிரார்த்தனையை அலட்சியப்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், தீபம் எரிவது சடங்கு அல்ல, அது வீட்டின் உள்ளார்ந்த அதிர்வை மாற்றும் உயிருள்ள செயல். என் தங்கமே, சிலருக்கு இந்த அனுபவம் வரும் காலத்தில் பழைய பக்தி வழக்கங்கள் மீண்டும் நினைவுக்கு வரும். பாட்டி சொல்லிய ஸ்லோகம், அம்மா வைத்த தீபம், வாசலில் போட்ட கோலம், மாலை நேர மணி ஓசை, கற்பூரம் சுற்றிய அந்த மென்மையான வாசனை, இவை எல்லாம் திடீரென்று மனதை தொடும். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? உன் வேர்கள் உன்னை அழைக்கின்றன. நவீன வாழ்க்கை உன்னை எவ்வளவு தள்ளிச் சென்றாலும் உன் ஆன்மாவின் வேர்கள் புனிதத்தில் தான் இருக்கின்றன. அந்த வேர்களை மீண்டும் தொடும்போது தான் உன் மனம் முழுமையாக சுவாசிக்கும்.
அதனால் இந்த அனுபவம் வந்தால் அதை ஒரு அழைப்பாக ஏற்று உன் வீட்டில் மறந்துபோன நல்ல வழக்கங்களை மெதுவாக திரும்ப கொண்டு வா. அதுவே அருளை நிலைநிறுத்தும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் இந்த மர்மமான மனம் ஒரு தெய்வ காப்பு சுற்று வலுப்படுகிறது என்பதற்கான மென்மையான உணர்வு. குறிப்பாக நீண்ட நாட்களாக உன் மனம் பயத்தில் இருந்தால், தேவையில்லாத பார்வைகள், பொறாமை, கெட்ட எண்ணங்கள், வார்த்தைகளால் உண்டான காயங்கள் இவை உன்னை சுற்றி இருந்தால் உன் வீடு கனமாக இருக்கும். அப்போது ஒரு நாள் திடீரென்று கற்பூரம் போல, சந்தனம் போல, பூஜை வாசனை போல ஏதோ பரவுகிறது. இதை பலர் சுத்தம் நடக்குது என்று உணர்வார்கள். அதாவது அந்த வீட்டில் நிலைத்திருந்த கனமான அலைகள் அசைந்துவிட்டன. அதனால் அந்த நேரத்தில் வீட்டில் நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும், தீபம் அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும், சண்டை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் காப்பு வலுப்படும் நேரத்தில் நாமும் அதற்கு துணை நிற்க வேண்டும். என் செல்லமே, சில நேரங்களில் தீப ஒளி அதிகரித்திருக்கும் போது உனக்கு காரணமில்லாமல் அழுகை வரும். இதை பலர் பலவீனம் என்று நினைப்பார்கள். ஆனால் இல்லை, அது உள்ளம் கழுவப்படுகிற தருணம். நீண்ட நாட்களாக தடுத்து வைத்த உணர்வுகள் அந்த ஒளியின் முன் உருகி வெளிவரும். உன் கண்ணீர் சில சமயம் துக்கத்தின் கண்ணீர் அல்ல, சுத்தத்தின் கண்ணீர், விடுதலையின் கண்ணீர். நான் இவ்வளவு நாள் தனியா தாங்கினேன், இப்போ யாரோ என் உள்ளத்தை தொட்டுட்டாங்க என்று உயிர் உணரும் போது வரும் கண்ணீர். அந்த நேரத்தில் கண்ணீரை தடுத்து நிறுத்தாதே, ஆனால் அதை இருளின் கதையாக மாற்றாதே. அது சுத்தமாகட்டும், அது உன்னை இலகுவாக்கட்டும், பிறகு நன்றி சொல்லி எழு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், இந்த அனுபவம் வந்த பிறகு நீ செய்ய வேண்டிய மிக பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. உன் வீட்டில் சொற்களின் சக்தியை மாற்று. ஏனென்றால் மனமும் ஒளியும் வந்துவிட்டால் வீடு தயாராக இருக்கிறது. ஆனால் வார்த்தைகள் இன்னும் பழைய இருளில் இருந்தால் அந்த அருள் நீண்ட நேரம் தங்க முடியாது. என்னால முடியாது, எல்லாம் கெட்டு போச்சு, நமக்கு நல்லது வராது, என் வாழ்க்கை முடிஞ்சது என்று பேசும் வீடு தீபம் எரிந்தாலும் கனமாகவே இருக்கும். அதற்கு பதிலாக நல்லது நடக்கும், இது கடந்து போகும், நம்ம வீடு காக்கப்படும், அமைதி திரும்பும், அருள் இருக்கிறது என்று பேச ஆரம்பி. முதலில் நம்பிக்கை இல்லாமல் சொன்னாலும் பரவாயில்லை, சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த வார்த்தைகள் வீட்டின் சுவர்களில் புதிய நினைவாக பதியும். என் தங்கமே, இந்த மர்மமான அனுபவங்கள் வரும் போது உன் உடலின் மொழியையும் கேள். சில நேரங்களில் நீ அதிகம் சோர்வாக இருக்கலாம், சில நேரங்களில் நீ அதிகம் தூங்க விரும்பலாம், சில நேரங்களில் உனக்கு அமைதியான உணவு வேண்டுமென்று தோன்றலாம். ஏன் தெரியுமா? உள்மாற்றங்கள் நடக்கும் போது உடலும் தன்னை சமப்படுத்திக் கொள்கிறது. அதனால் ஆன்மீக அனுபவம் வந்தவுடன் உன்னை அதிகமாக தள்ளாதே. அந்த நாளில் சும்மா உட்கார்ந்து தீபத்தை பார்த்து ஒரு நிமிடம் மூச்சை கவனித்தால் கூட போதும். அருள் என்பது பெரிய சடங்கு இல்லாமல் கூட இறங்கும். ஒரு சுத்தமான மூச்சில் இறங்கும், ஒரு நன்றி உணர்வில் இறங்கும், ஒரு அமைதியான கண்ணீரில் இறங்கும், ஒரு நல்ல வார்த்தையில் இறங்கும். இதை புரிந்தவனுக்கு ஒவ்வொரு நாளும் பூஜை ஆகிவிடும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலர் இந்த அனுபவத்தை பெற்ற பிறகு உடனே பெரிய தீர்மானங்கள் எடுக்க விரும்புவார்கள். வேலை விட்டு விடலாமா, இடம் மாறலாமா, யாரையாவது விட்டு விலகலாமா என்று. ஆனால் என் செல்லமே, புனித அறிகுறி வந்த உடனே அவசர முடிவு எடுக்காதே. முதலில் அமைதி பெற வேண்டும். அருள் முதலில் உள்ளத்தை சமப்படுத்தும், பிறகு தான் வழியை தெளிவாக காட்டும். அந்த இடைவெளியை மதிக்க வேண்டும். இல்லையெனில் உணர்ச்சி தீர்மானம் ஆன்மீக வழிகாட்டுதல் என்று தவறாக நினைத்துவிடலாம். அதனால் மனம் வந்தாலும் தீபம் பிரகாசித்தாலும் முதலில் நிதானம், கவனம், பதிவு, பிரார்த்தனை, பின்னர் தெளிவு. இதுவே பாதுகாப்பான ஆன்மீக பாதை. என் தங்கமே, சில நேரங்களில் இந்த அனுபவங்கள் வரும்போது உன் வீட்டில் திடீரென்று சில நல்ல சம்பவங்கள் தொடங்கலாம். நீண்ட நாள் பேசாத ஒருவர் நல்ல வார்த்தையுடன் தொடர்பு கொள்வார், தள்ளிப்போன பணம் வரும், உடல்நிலை மெதுவாக சரியாகும்.
மருத்துவர் சொன்ன பயம் குறையும், வீட்டில் சிரிப்பு திரும்பும், பழைய பிரச்சனைக்கு திடீர் வழி கிடைக்கும். இவை எல்லாம் ஒரே நாளில் பெரிய அதிசயமாக வராமல் இருக்கலாம், ஆனால் மெதுவாக தொடங்கும். இதை கவனித்து பாரு. பல நேரங்களில் அருள் முதலில் அறிகுறி தரும், பிறகு சிறிய மாற்றம் தரும், பிறகு பாதையை திறக்கும். அதனால் மனம் வந்தது, ஆனா எதுவும் நடக்கல என்று உடனே முடிவு கட்டாதே. விதை முளைக்க நேரம் எடுக்கும், அருள் வேலைக்கும் நேரம் உண்டு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நீண்ட நாள் துக்கத்தில் இருந்தவர்களுக்கு இந்த அனுபவம் ஒரு உயிர் கயிறு போல இருக்கும். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையை இழந்து போயிருப்பார்கள். பிரார்த்தனை செய்தும் பதில் இல்லை போல தோன்றியிருக்கும். கண்ணீர் விட்டும் யாரும் கேட்கவில்லை போல இருந்திருக்கும். அப்போது திடீரென்று ஒரு நறுமணம் அல்லது காரணமில்லா பிரகாசமான தீபம், அந்த ஒரு சிறிய விஷயமே அவர்களுக்கு உள்ளே ஒரு பெரிய கதவை திறக்கும். இன்னும் எல்லாம் முடிஞ்சிடல, இன்னும் யாரோ என்னை பார்க்கிறாங்க, இன்னும் என் பிரார்த்தனை வெறுமையில்லை என்று. இதை யாரும் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில நேரங்களில் உயிரை மீண்டும் எழுப்புவது பெரிய அதிசயம் அல்ல, இப்படி ஒரு சிறிய நம்பிக்கை அறிகுறிதான். என் செல்லமே, அதனால் இந்த அனுபவத்தை ஒரு சேகரிப்பாக மாற்று. நினைவில் வை, எந்த நாளில் வந்தது, அந்த நாளில் நீ என்ன உணர்ந்தாய், அதன் பிறகு வீட்டில் என்ன மாறியது, யாருடைய நடத்தை மாறியது, உன் மனம் எப்படி இருந்தது. இப்படி உன் ஆன்மீக பயணத்தை கவனித்து பார்த்தால் நீயே உன் வாழ்க்கையின் மறை வரைபடத்தை புரிந்து கொள்வாய். அப்போதுதான் அறிகுறி மீது அடிமை ஆகாமல் அர்த்தத்தை உணர்ந்து வாழ முடியும். ஒவ்வொரு மனத்தையும் துரத்த வேண்டாம், ஒவ்வொரு தீப அசைவையும் பெரிதாக்க வேண்டாம். ஆனால் உண்மையான புனித தருணங்களை மனதில் வைத்துக்கொள், அவை இருள் நேரத்தில் உனக்கு ஆதாரமாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உன் இதயத்தில் இந்த மென்மையான ஒளிச் சொல்லை வைக்கிறார். என் தங்கமே, உன் வீட்டில் வரும் அந்த மர்மமான நறுமணம் வெறும் காற்றின் விளையாட்டு அல்ல என்று நீ உணர்ந்தால், அதை கண்ணீரோடு நன்றி சொல். உன் தீபம் இன்று வழக்கத்தை விட பிரகாசமாக எரிகிறது என்று நீ உணர்ந்தால், அதை ஒரு புனித பதிலாக ஏற்று. அந்த நேரத்தில் உன் மனதை சுத்தப்படுத்து, உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, உன் வார்த்தையை கவனி, உன் பிரார்த்தனையை உயிரோடு செய். உன் கண்ணீரை அருளாக மாற்று, உன் சோர்வை அமைதியாக ஒப்படை. ஏனென்றால் தெய்வம் பல நேரங்களில் பெரிய குரலில் பேசாது, அது மனமாக வந்து உன்னை தொட்டுவிடும். அது சுடராக வந்து உன் இருளை நினைவூட்டும். அது அமைதியாக வந்து உன் உயிரை தூக்கும். அந்த மென்மையான வருகையை மதித்து வாழ்ந்தால் உன் வீடு மெதுவாக ஒளியின் இடமாக மாறும். உன் இதயம் மெதுவாக பயமில்லா இடமாக மாறும். உன் வார்த்தைகள் மெதுவாக காயப்படுத்தாத ஆசீர்வாதமாக மாறும். உன் வாழ்க்கை மெதுவாக வெறும் நாட்களாக இல்லாமல் அர்த்தமுள்ள அருள் பாதையாக மாறும். நீ அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். உன் வீட்டில் அந்த ஒளி வீணாக வரவில்லை. உன் உள்ளத்தில் அந்த மனம் காரணமின்றி நுழையவில்லை. அது ஒரு அழைப்பு, அது ஒரு நினைவூட்டல், அது ஒரு காப்பு, அது ஒரு மறுபிறவி தொடக்கம். அதை மதித்து நில், அதை வாழ்ந்து காட்டு. பிறகு பாரு, உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு சிறிய தீபம் எரிந்ததிலிருந்து தொடங்கிய பெரிய ஒளி கதையாக மாறும்.